பணத்தை கொடுத்து எதை வேணாலும் வாங்கலாமா? ஆனா ஆனா அம்மாவை வாங்க முடியுமா? அம்மாவோட அன்பை வாங்க முடியுமா? இந்த சிரிப்பை வாங்க முடியுமா? ஆயிரம் உறவு உன்னை தேடி வந்து நின்றாலும் தாய் போலே தாங்க முடியுமா? உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு சந்தோஷமா இல்ல, அழாதீங்க. உங்களை சந்தோஷப்படுத்தணும் வந்து நினைச்ச விஷயம் மனக்கவலையா இனி வார காசும் வராதாம். சரியா? அப்ப உங்களை இன்னுமே ஆசீர்வதிச்சிருப்பா. என்ன அழாதப்பா, இது என்னடாப்பா சர்ப்ரைஸ் செஞ்சால சொன்ன நம்புறீங்களா? மிஸ் பண்றது தாங்கி கொள்ளையில்லாத ஒரு இழப்பு தானே. அம்மான்றது எத்தனை பேர் எங்களை சுத்தி இருந்தாலும் அம்மா மாதிரி யாருமே வர மாட்டீங்க. அவனை போட்டி அம்மா வடிவா அப்பா வடிவா? அப்பாதான் வடிவா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? என்ன யோசிக்கிறீங்க? என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு 60வது பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணுறீங்க. ஆனால் பெருசாக செலிப்ரேட் பண்ண வேண்டிய தருணத்தில் இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணுறீங்க. என்ன ரீசன்? அம்மா இறந்துட்டான்றதால செய்யலாம் போயிட்டு. ஆனால் இருந்தாலும் என்ன பேர் உங்களோட? தங்கமதி. தங்கமதி. ஓகே. அப்போ இந்த தருணத்தில் கண்டிப்பாக சந்தோஷப்படுத்தணுமென்று நினைச்சு உங்களை நிறையவே பாசம் வச்சிருக்கிற ஒரு அன்பான ஒரு ஆள் இந்த சர்ப்ரைஸை உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி செஞ்சுருக்குறாங்க. யார் செஞ்சுருப்பா? மிக்கி வாங்க கிட்ட. உங்களோட சந்தோஷம், உங்களோட சிரிப்பு, இது எல்லாமே எனக்கு தேவை. உங்களை எப்பயுமே இந்த விஷயத்தில் குறைவில்லாமல் பார்த்துக்கொள்ளணும். ஆனால் இந்த விஷயத்தை பெருசாக செய்ய இருந்த நாங்கள் செய்ய இல்லாமல் போயிட்டு, ஆனால் அவள் சந்தோஷப்படுத்தணும், அவளோட இந்த 60 வயசு பிறந்தனால நாங்கள் செலிப்ரேட் பண்ணணும் என்று நினைச்சு செஞ்சாரா இருக்கு. எங்க நிக்கிறேன்? இல்லையே, லண்டன்ல இருந்து எங்களுக்கு இந்த கோழி வேற இல்லையே. சர்ப்ரைஸ் எதிர்பார்த்தனீங்களா? இது எப்படி ஃபீல் ஆகுது? அப்ப இப்படி மிக்கி எல்லாம் வந்தது என்ன மாதிரி மனசுக்கு தோணுது? கதைங்க. அப்ப உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு சந்தோஷமா இல்ல, உங்களுக்கு விருப்பம் இல்லை. இது உங்களுக்கு விருப்பம் இல்லாதக்கான ரீசன் என்ன? அம்மா தவிர எவ்வளோ காலம்? 4 மாதம். அது உங்களுக்கு தாங்கிக் கொள்ள இல்லாத ஒரு இழப்பு. என்ன இருந்தாலும் அவங்களோட ஆசீர்வாதம் எப்பயுமே உங்களோட கூட இருக்கு. அவங்களுக்காக நாங்கள் இருக்கிறவங்களை மிஸ் பண்ணிடக்கூடாதானே. என்ன அவங்க இல்லாமல் போனது கவலை தான். கண்டிப்பாக இந்த தருணத்தில் அவள் இருந்திருந்தா உங்களை இன்னுமே ஆசீர்வதிச்சிருப்பா. என்ன அழாதீங்க. உங்களை சந்தோஷப்படுத்தணும் வந்து நினைச்ச விஷயம் மனக்கவலையாக இருக்குமாவா மிஸ் பண்ணுறது. தாங்கி கொள்ளையில்லாத ஒரு இழப்பு தானே. அம்மான்றது எத்தனை பேர் எங்களை சுற்றி இருந்தாலும் அம்மா மாதிரி யாருமே வர மாட்டீங்க. அம்மாவோட ஆசீர்வாதம் உங்களோட கூடவே இருக்கு. இன்னும் சரி, ஓகே, கேட்க வேண்டும். முதல் பேர் என்ன? அம்மாக்கு கிஃப்ட் பண்ணி கொடுத்து விட்டுருப்பா. எங்க பேர் பிள்ளைக்கு? இன்னும் வடிவா இருக்கிறீங்க. யாரு மாரி புள்ள? அப்பா மாரியா அம்மா மாரியா? அப்பாதான் வடி வேணும், அம்மா வடிவு இல்லையா? புள்ள யாரு மாரி? அம்மா வடிவா அப்பா வடிவா? அப்பாதான் வடிவா. அதுதான் புள்ள அப்பா மாரி. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட மகன் செய்யல, வேறு ஒரு ஆள் தான் செஞ்சுருக்காங்க. மகனை தாண்டி இன்னொரு ஆள் செஞ்சுருக்கேன். யார் செஞ்சுருப்பா? யார் பண்ணி கொடுத்துருப்பா? நீங்கள் சொன்ன மகனை தாண்டி இன்னொரு ஆள் யார்? யாரு நிற்கிறீங்கம்மா? 4 பேரும் இதில் மகன் மட்டும்தான் இல்லையே? எல்லாரும் வழியில் ஒரு தடவை இந்த இடத்துல இல்லையா? ரைட் ரைட் ரைட். அப்போ யார் அரேஞ்ச் பண்ணி செஞ்சுருப்பான்னு நினைக்கிறீங்க சர்ப்ரைஸ்?
அவர் யார் உங்களுக்கு? அப்போ தெரியா யார் செஞ்சிருப்பான்னு தெரியா? சரி, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த தருணத்தை? சந்தோஷம் பண்ணுறது சொல்கிறதுக்கு இல்லை, என்ன உங்கள்கிட்ட கேள்வியும் அங்கே இல்லாமல் இருக்குது. என்ன நீங்கள் இழந்த விஷயம் பெருசுன்றபடியா நாங்களும் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டு உங்களை கண்கலங்க வச்சு இந்த தருணத்தில் ஃபீல் பண்ண வைக்க விரும்பல. இருந்தாலும் உங்களுக்கு வேண்டிய இந்த கிஃப்ட் எல்லாம் பார்ப்போம். இதை நாங்கள் பெருசாக செய்யணும்னு நினைச்சு நாங்கள். சரி, ஓகே, பார்ப்போமே. என்ன வயிறுக்கு பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு? போடுமே. சரியா, பார்ப்போமே. சாரி, பிடிச்சிருக்குதா? நீல கலர் தான் பிடிக்கும் போல. அப்படியா? போட்டிருக்க உடுப்பும் நீளமாக இருக்குது, அந்த துணியும் நீளமாக இருக்குது. நீளமாக பிடிக்கும். ஓகே, என்ன சொல்லுவோம் வேண்டி தந்தவங்களுக்கு? என்ன சொல்லுவேன்? அம்மாவுக்கு கிஃப்ட் வேண்டி கொடுத்தாங்களுக்கு. தேங்க்யூ. ஓகே, சொல்லுங்க. என்ன சொல்லுவோம்? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன ஓகே, உண்மையாகவே உங்களை பார்த்தா ஒரு 60 வயசுன்ட்டு சொல்லவே இல்லை. அது என்ன 38, 49, 50 வயசு சொல்லலாம். உங்களை 60 வயசுன்ட்டு யாருமே சொல்ல மாட்டீங்க. ஃப்ரூட் பாஸ்கெட் வேண்டி தந்த ரீசனும் அதுதான். இவ்வளோ காலமும் நீங்கள் எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தீங்களோ அதை போல் இனி வர்ற காலங்களையும் இந்த ஆரோக்கியத்தோடு இருக்கணுமன்றதுக்காக வேண்டி பார்ப்போம். ஏதோ வேண்டி தந்துருக்காங்க, சும்மா என்னாட்டு தெரியல. என்னவா இருக்கு? மோதிரமா? என்ன கவி காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் நீங்க சொன்ன மாதிரி கபில் செய்யல, கவலைப்பட போறீங்க. என்ன சர்ப்ரைஸ் செஞ்சாக்கள் நீங்க 2 பேர்ல ஒரு ஆள் செஞ்சிருப்பீங்க. சரியா? சரி, இந்த கிஃப்ட் கொடுங்க மினி. இருக்குது சர்ப்ரைஸ் பண்ணினதா ரெண்டு சொல்லி. ஹஸ்பண்டும் செஞ்சவர்கிட்ட நான் சொல்கிறேன். காசு செலவழிக்க மாட்டேன். அது அப்படியா? எங்களுக்கு இந்த டெலிவரி அரேஞ்ச் பண்ணினதே உங்களோட ஹஸ்பண்ட். நம்ப மாட்டீங்களா? இப்போ ஹஸ்பண்ட் செஞ்சேன்னு சொன்னா அப்படி எப்படிதான் சொல்லி நம்ப வைக்கிறது? ஓகே ஓகே, மகளை சொல்லல, அவ சொல்றீங்களே இல்லைன்னு. அந்த சில விஷயங்கள் ஈஸியா கிடைச்சா அது கண்ணுக்கு தெரியாது. என்ன அப்படியா? அவ கவலைப்படுறா தன்னை சொல்லலையா? மருமகன் தான் பெருசா தெரியுது. யாரு காணில என்ன இருக்கு தூக்கி வச்சிருக்கீங்க? இருக்கு. எல்லாரும் ஒட்டுமொத்த குடும்பமும் உங்களோட சேர்ந்து நிற்கிற மாதிரி கிரியேட் பண்ணி தந்துருக்குறாங்க இந்த விஷயத்தை. என்ன உண்மையாகவே இந்த சர்ப்ரைஸ் டெலிவரியை உங்களுக்கு செஞ்சது யாருன்னு சொல்லி நான் சொல்லட்டுமா? இந்த சர்ப்ரைஸ் அரேஞ்ச் பண்ணி செஞ்சது உங்களோட ஹஸ்பண்ட் தான். ஏசப்பா, இது என்னடாப்பா சர்ப்ரைஸ் செஞ்சால சொன்ன நம்புறீங்களா? இல்லை, ஹஸ்பண்ட் தான் அரேஞ்ச் பண்ணி செஞ்சவர். இந்த ஃப்ரேம் உங்களுக்காக செஞ்சது அவர். சர்ப்ரைஸை எங்களுக்கு கால் பண்ணி அரேஞ்ச் பண்ணி செஞ்சதும் உங்களோட ஹஸ்பண்ட் தான். மிச்ச கிஃப்ட்டுகள் வேணுமெண்டா உங்களோட பிள்ளைகள் வேறு யாரும் செஞ்சுருக்கலாம். உண்மையாகவே தங்கமதி அம்மாண்ட்டு 60 வயசு பர்த்டே விஷ் பண்ணி இந்த தருணத்தில் வந்து உங்களை சந்தோஷப்படுத்தணுமெண்டு நீ கால் பண்ணி சொன்னது உங்களோட ஹஸ்பண்ட் தான். இல்லை, அப்பா தான் செஞ்சு வருது சர்ப்ரைஸ். நீங்கள் கையில் போட்டிருக்க மோதிரம் வந்து லண்டனில், அதை நீங்கள் சொல்லிட்டீங்களே. உங்களோட மகன் கபில் தான் லண்டனில் இருந்து வேண்டி கொடுத்தவர். உங்களோட மகன் உங்களோட உடுப்பு, பர்த்டே கேக், ரிங் எல்லாமே அவர் தான் உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணிடுறது. மருமகன் மற்றது வந்து சாரியும் ஃப்ரூட் பாஸ்கெட்டும் வந்து மருமகன் சையான் உங்களுக்காக வேண்டி கொடுத்துருக்கு. சரியா சொன்ன டீட்டெயில்ஸ்? சரி, ஓகே. இன்னும் சொல்லுவோம் அப்போ அவங்களுக்கு
இவ்வளோ பேர் செஞ்சுருக்காங்க சயானுக்கு மட்டும் நன்றி சொல்லிடுவோம் ஏன்னா அவரை எதிர்பார்க்க இல்லை சரி ஓகே என்ன சொல்லுவோம்ப்பா அவைகளுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் கதைக்கவே இல்லைவா நாங்களும் நிசா சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாகவும் உங்களுடைய குடும்பம் சார்பாகவும் உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கேக் கட் பண்ணுவோம் பொன்னையும்